அப்புறம் உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, தயவு செஞ்சு ஆள் விடு சாமிங்கிறாரு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியே ஏதோ பிரச்சனை. என்னன்னு இவர் வெளியில வந்து பார்த்தா பெட்ரோல் கேனால ஒருத்தவர் நிக்கிறாரு. என்னங்க ஏன் வந்திருக்கிறீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு, நம்ம அதை விசாரிப்பான். உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா இந்த வீட்டையே எரிச்சிருங்கிறாரு அவரு. இவனுக்கு ஒன்னும் புரியல. யார் யானைக்கு திடீர்னு வர்ற வீட்டை அடிக்க சொல்ற என்ன அப்படின்னு கேட்டா, பெட்ரோல் கேனோட எரிச்சிடு, அதான் உனக்கு நல்லது, உன் குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் போயிட்டாப்ல. அடுத்த நாள் காலையில இவன் வேலைக்கு போற சமயம் பக்கத்து வீட்டுக்காரமா வருது. வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. நான் தான் இந்த வீடு சொந்தக்காரன் நான் தான் அப்படின்னு பக்கத்து வீட்டை காட்டுறாங்க. பரவாயில்லையா, புது வீடு வாங்கிருக்கீங்க போலயே, சந்தோஷம், நீங்களாவது இந்த வீட்டுல ரொம்ப காலம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது நீங்களாவது இந்த வீட்டுல ரொம்ப காலம் இருந்தா நல்லா இருக்குங்கிறாங்களா? அப்போ இந்த வீட்டுல இருந்த யாருமே ரொம்ப காலத்துக்கு நல்லா இல்லையா? வீட்டை காலி பண்ணி ஓடுறாங்களா? ஏன் இந்த அம்மா அப்படி சொல்லி போச்சுன்னு ஒரு குழப்பத்தோடய இருக்கிறா அவ. அந்த பக்கம் நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு வந்துட்டாரு. ஆனா வந்து நம்ம ஹீரோவை எல்லாரும் ஒரு மாதிரியாவே பாக்குறாங்க. ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்கன்னா, நம்ம ஹீரோ மேல அந்த எக்ஸில் அவரு ஈவ்டீசிங் புகார் கொடுத்திருக்கிறாளா, ஹராஸ் பண்றாரு அப்படின்னு புகார் கொடுத்திருக்கிறானா. இது அவரால் தாங்கிக்கவே முடியல. எங்க கூப்பிடாத என் வீட்டு விசேஷத்துக்கு வம்புக்குனே வந்துட்டு போனவ என் கூட ஒன்னா வாழணும்னு கெஞ்சினா, நான் தான் அதெல்லாம் முடியாது, கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ஒழுக்கமா கரெக்டா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன்,